புதுச்சேரி மக்கள் எம்ஜிஆரை தோற்கடிச்ச கதை தெரியுமா? 1978ல மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையிலான அரசு புதுச்சேரியை தமிழகத்து கூட இணைக்கலாம் அப்படின்ற முடிவுல இருந்தாங்க. ஏன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் நேரு தலைமையிலான அரசாங்கத்தப்போ பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அப்போ அவர் சின்ன ஒரு யூனியன் பிரதேசத்துக்காக இவ்வளவு பணம் செலவழிக்கணுமா அப்படின்ற முடிவுலயும் இருந்தார். இதனால அவரு பிரதமர் ஆனதும் இந்த முடிவை கையில் எடுக்கலாம், புதுச்சேரியை தமிழகத்து கூட இணைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்பொழுது தமிழகத்துடைய முதல்வராக இருந்தது திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அவர்கிட்ட போது இந்த விஷயத்தை கேட்கும் போது மருந்து கசகதான் செய்யும், ஆனால் நல்லதுன்னு சொன்னாரு. இந்த செய்தி புதுச்சேரியில பரவலா பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா 1978 புதுச்சேரியில அதிமுகவுடைய அரசு தான் நடந்துட்டு இருந்தது. இதை தொடர்ந்து இந்த செய்தி ஊரெல்லாம் எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போராட்டங்கள், கலவரங்கள்லாம் எழ ஆரம்பிச்சது. 1978 அதிமுகவுடைய அரசாங்கமானது கலைக்கப்பட்டது. 78க்கு அப்புறமா 79ல ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா குடியரசு தினத்தன்னைக்கு அதை துக்க நாளா புதுச்சேரியில அனுசரிக்கிறாங்க. அதே மாதிரி ஜனவரி 26, 27 நடந்த கலவரம் போராட்டத்தினால போலீசார் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதனால 13 பேர் இறக்குறாங்க. அந்த 13 பேரை இப்பொழுதைக்கு ரெக்கார்ட்ல 2 பேருன்னு மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாளை இந்த தினத்தை புதுச்சேரியோட 2வது விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த குறிப்புகள் எல்லாமே ஊரடங்கு உத்தரவு அப்படின்ட்டு பாண்டியனுடைய எழுத்தாளர் பாண்டியன் அவர்களுடைய புத்தகத்திலும் இருக்கு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இருக்கும் போதே 1980ல அதுக்கப்புறமா நடந்த தேர்தல்ல திமுக ஆட்சிக்கும் வந்தாங்க.